வாசனையோட அருமையான தஞ்சாவூர் சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கமன் வாசனையோட அற்புதமாக இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு, எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்லேயே எல்லாத்தையும் அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 2 கப்பு தனியாக எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், மிளகு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, ஒரு கைப்பிடி அளவு மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதோட பெருங்காயம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் பற்ற வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அருமையான வாசனையோட சுவையோடு இருக்கும். இது உளுந்து நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த வறுக்கிற பக்குவமும் இருக்குது. நல்லா வறுத்தாதான் உங்களுக்கு அந்த சாம்பார் நல்லாயிருக்கும், சாம்பார் பொடி. இப்போது இது நல்லா வறுபடட்டும். உளுந்து நல்லா வறுபட்டு வச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். உளுந்துக்கு மேலேயே சீரகம் 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். அந்த உளுந்து இதையே சூட்டே இதுவாகும். இல்லை வெயிலில் நல்ல வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் காய வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து வறுத்து கொடுங்க. கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு நிழலையும் உணர்த்துங்க. அது நல்லா கருகாயிடும். அப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு சரிப்படும். இப்போ பாருங்கள், நல்லா துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது மேலேயே 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகு, இப்போ இதை எடுத்துடலாம். மிளகாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்து போட்டிங்கன்னா மிளகா கலர் மாறக்கூடாது. நான் கொஞ்சம் அளவு ஒரு மாதத்துக்கு அதை குறைந்த அளவில் தான் சொல்கிறேன். இப்போது மிளகாவும் உப்பும் வறுத்தாச்சு, எடுத்துடலாம். தனியா 2 கப், நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போது இதோட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வறுத்து வச்ச சாமானோடைய தூள் பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னா நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஒரு தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இன்னொரு பதம் என்னென்னா, நம்ம கையில் பொறுக்கிற சூட்டுக்கு மேலே வைக்கணும். அந்த அளவு நம்ம வறுத்து கொடுக்கணும். நல்ல வாசம் வர ஆரம்பித்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியா வறுபட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு தஞ்சாவூர் சாம்பார் பொடி கமன் வாசனையோட தஞ்சாவூர் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுது. நல்லா இந்த அளவு நைஸாக நம்ம அரைக்கணும். அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதாங்க.
அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பராக தஞ்சாவூர் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ கமன் வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான தஞ்சாவூர்